இது வேறு இந்த மேன் கால் ஓட்டோ அப்படிங்கிற இதில் பார்த்தீங்கன்னா, அந்த ஓட்டோன்றவன் வந்து ஒரு டாம் ஹேங்க்ஸ் சூப்பராக அவனுக்காகவே நான் அந்த படத்தை பார்த்தேன். ஸோ அவர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கார். ஏன்னா ஒய்ஃப் இறந்து போயிடுறாங்க. ரொம்ப காதலித்து கல்யாணம் பண்ணி ரொம்ப வருஷம் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தவங்க திடீர்னு அவங்க ஒய்ஃப் இறந்த உடனே அவரால் இருக்கிறதுக்கே பிடிக்கல. ஒரு விரக்தி, தனியாக இருக்கார் வீட்டில். போய் கயிறு வாங்குறாரு சூப்பர் மார்க்கெட்டில். எல்லாம் யாரை பார்த்தாலும் எரிஞ்சு விழுறாரு, கோவப்படுறாரு. எப்படியா இந்த உலகத்தை விட்டு கிளம்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலேயே இருக்கார். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி வந்து அவங்க இருக்கிற அதே மாதிரி தான் ஒரு காலனி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து குடி வராங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 குழந்தைங்க வருது. அவங்களுடைய அன்பில் இவர் எப்படி மாறிடுறாரு, இவருடைய எண்ணமெல்லாம் எப்படி மாறுது, அந்த தற்கொலை பண்ணிக்கிறோன்னு எண்ணம் போய் அவருடைய கோபம் எரிச்சலெல்லாம் போய் எப்படி அந்த காலனியில் உள்ளவங்களுக்கே அவர் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு கைண்ட் மேனாக மாறுறாரு அப்படிங்கிறது தான் அந்த படத்தோடைய ஒரு சாராம்சம். ஸோ இந்த 2 படத்துலையுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நமக்கு வந்து நம்ம வந்து ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம வந்து ஒரு சோஷியல் அனிமல். நம்மளால் தனித்து வாழ முடியுமானா முடியவே முடியாது. யாராவது ஒருத்தர் அக்கம் பக்கத்துலேயோ சொந்தக்காரங்களோ ஃபேமிலியோ ஏதோ ஒன்று நம்ம சார்ந்து தான் இருக்கணும். ஆனால் அவங்கக்கிட்ட நம்ம அன்போடையும் பண்போடையும் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல் நேச்சரோடையோ இருக்கோமா அப்படிங்கிறது தான். இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சிட்டிஸில் தான் இல்லை, இப்போ எல்லா இடத்துலையுமே அப்படி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி சென்னையில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா, நாங்கள் இருந்த ஃப்ளோரில் யாருமே யாரையும் பார்த்து சிரிக்கக்கூட மாட்டாங்க. அந்த வீட்டில் யார் இருக்கான்னு கூட தெரியாது. நாங்கள் பாட்டுக்கு இருப்போம், அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. அந்த மாதிரி தான். எதுவுமே பெருசாக யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அந்த வீடு ஒரு 10 நாள் மூடியே இருந்தால் கூட எங்கே போனாங்க என்னங்கிறது யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போவும் அதோட மோசமாக தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நாங்கள் ஒரு நாய் வச்சுருந்தோம். அதாவது எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டு அம்மாவுக்கு அந்த நாய்கள்னால் பிடிக்காது. ஸோ அது என்ன மொட்டை மாடியிலேருந்து அது வந்து வீட்டில் குப்பையை வைக்கக்கூடாதுன்ட்டு காரிடாரில் வைக்கும். அதுவே முதல்ல தப்பு. அது காரிடாரில் இருக்கிற குப்பையை வந்து வேறு ஒரு பிளாக்கில் உள்ள நாய் மொட்டை மாடி வழியாக கீழே இறங்கி அது அசிங்கம் பண்ணிட்டு போயிடும். ஸோ இவங்க என்ன நினச்சிடுவாங்கன்னா எங்கள் நாய் தான் சொல்லிட்டு அந்த ஒரு இதுக்கு மாத்திரம் வருவாங்க, சண்டைக்கு மாத்திரம் வருவாங்க. இந்த மாதிரி அதாவது பார்க்கிங் உள்ள இஷ்யூஸு, என்னோடய இதில் பார்க்கிங்கில் நீ காரை விட்டுட்டேம்பாங்க. அவங்க வீட்டில் வந்து காரும் இருக்காது, பைக்கும் இருக்காது, எம்டி பார்க்கிங்காக இருக்கும். ஆனால் வெயில் அடிக்குதேன்னு நம்ம கொஞ்சம் நேரம் விடலாம் அப்படின்னு விட்டால் உடனே சண்டைக்கு வருவாங்க. இந்த மாதிரியான இஷ்யூ பேஸ்டாக தான் ஒரு நேபர்ஸ் எல்லாம் பார்ப்பாங்களே தவிர ஒரு அன்பாக ஆதரவாலாம் பார்க்குறதே இல்லை. அதே இது பார்த்திங்கன்னா சவுத் சைடு, நான் வந்த இடத்துலேருந்து சவுத் சைடுன்னு பார்த்திங்கன்னா அந்த நேபர்ஸ் அங்கே வந்து பெருசாக அப்பார்ட்மெண்ட் கல்ச்சர் இல்லைன்னா கூட அக்கம் பக்கத்தில் வீடு அப்படின்னு யாராவது வந்துட்டாலே எல்லோரும் வெளியே வந்து பார்ப்பாங்க, சிரிப்பாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பாட்டிங்கலேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து ஸ்டார்ட் ஆகும், இல்லை ரொம்ப எல்டர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஒன்று குழந்தைங்க ஃபஸ்ட்டு போய் ஒன்றா சேர்ந்துருவாங்க. அப்படி இல்லைன்னா பாட்டிங்க யாராவது அந்த வீட்லேயும் இருந்தாங்க இந்த வீட்லேயும் இருந்தாங்கன்னா அவங்க முதல்ல சிரித்து பேசி ஆயிடுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபேமிலியே அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும், இல்லை அந்த ஃபேமிலியே இந்த வீட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ அந்த சொந்தங்கள் அப்படிங்கிறது வந்து அதுலேயே ரொம்ப அப்படி க்ளோஸ் ஆகிடுவாங்க. இந்த வீட்டில் ஏதாவது ஒன்று வடையை போட்டால் அங்கே கொண்டு கொடுக்குறது, அங்கே அல்வா போட்டால் இங்கே வந்து கொடுக்குறது.